வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி பற்றி ஒரு விஷயம் வந்து கனியக்கா கெமி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ கெமி வந்து அது கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ விஜய் பார்வதி பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட கனியக்கா பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, விஜய் பார்வதி வந்து ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணி ஒரு விஷயம் வந்து அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்படின்னா, அது எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரீசெண்டாக லைக் அந்த 1000 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஃபுட் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்கலாம் ஹர்ட் ஆகுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எஸ் எஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் அவங்க டீமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன் இப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஸோ அது வந்து என்ன ஒரு பிஹேவியர் அப்படின்றதே எனக்கு தெரியல. இந்த வைபே எனக்கு செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி கனியக்கா சொல்கிறாங்க. இது வந்து இப்போ மட்டும் இல்லை, குக் வித் கோமாளியில் என்னோட ஃபஸ்ட்டு கோமாளி அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாக்கா அப்படின்ற மாதிரி கெமி வந்து ஆச்சரியமாக வந்து கேட்குறாங்க. ஆமாம், அப்பயே வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து என்கிட்ட வந்து ப்ரோ அப்படின்னு தான் கூப்பிடுவேன். உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி, எனக்கு ஓகே தான்மா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வைப்பே வந்து எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது. அங்கேயே குக் வித் கோமாளி செட்லேயே வந்து எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்களோட லைக் அவங்க வளர்ந்த விதமே அப்படிதான்றப்ப நம்ம வந்து என்ன தான் வந்து அவங்கள மாற்றணும்னு ட்ரை பண்ணாலுமே வந்து கண்டிப்பாக அது வந்து வாய்ப்பே இல்லை அவங்க வந்து மாறுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதையும் இங்கே வந்து கன்வே பண்ணுறாங்க. ஸோ எனக்கு குக் வித் கோமாளிலே வந்து செட் ஆகலை. ஃபஸ்ட்டு கோமாளி அவங்க தான் எனக்கு. ஸோ அப்பயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வைப்பே வந்து சுத்தமாக வேறு மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறப்ப எனக்கு இப்படியுமா பீப்புள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் பார்க்குறப்ப எனக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றத வந்து கெமிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.